கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 2 லட்சம் கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீரும், KRS அணையிலிருந்து 1 லட்சம் கன அடி நீரும் திறக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. KRS அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்நாதன். விவரங்கள். அதாவது KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்து இன்று காலை வெளியேற்றப்பட்ட வந்த நீரின் அளவு 84,000 கன அடியாக இருந்த நிலையில் இரு அணைகளிலிருந்து தற்பொழுது வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1,14,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த நீர் வெளியேற்றத்தின் அளவு இன்று மாலைக்குள் 2 லட்சம் கன அடியாக அதிகரிக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், இன்று காலை KRS அணையிலிருந்து 54,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அங்கிருந்து அந்த அணைக்கு நீர்வரத்து 1 லட்சம் கன அடியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமாவதி அணையிலிருந்து 75,000 கன அடி நீரும், காரங்கி அணையிலிருந்து 25,000 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வரும் காரணத்தினால் KRS அணைக்கு நீர்வரத்து இன்னும் சில மணி துளிகளில் 1 லட்சம் கன அடியாக அதிகரித்து அங்கிருந்து நீர் வெளியேற்றம் 1 லட்சம் கன அடியாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால கபினி அணைக்கு தற்பொழுது நீர்வரத்து 50,000 கன அடியாக அதிகரித்து அங்கிருந்து நீர் வெளியேற்றம் 60,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இன்று மாலைக்குள் கபினி அணைக்கு 1 லட்சம் கன அடி நீர் வரத்தும் நீர் வெளியேற்றத்தின் அளவு 1 லட்சம் கன அடியாகவும் அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இரு அணைகளிலிருந்து இன்று மாலைக்குள் நீர் வெளியேற்றத்தின் அளவு காவிரியில் 2 லட்சம் கன அடியாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதல் தற்பொழுது வரை அதிகப்படியான நீர் என்றால் வெளியேற்றம் என்றால் அது இந்த 2 லட்சம் கன அடியாக தான் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட உள்ள காரணத்தினால் காவிரி கரையோரங்களில் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.